ஏய் பிரீமியம் தக்கல் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிறாத. ஏன்னா, டிக்கெட் ரொம்ப கூடிரும் அப்படின்னு நீங்க மத்தவங்க சொல்றத கேட்டுருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, பிரீமியம் தக்கல் டிக்கெட்டு நம்ம இன்னைக்கு அதிக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரீமியம் தக்கல் டிக்கெட்ல தக்கல் கட்டணத்துல எவ்வளவு சீட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். தக்கல் கட்டணத்துல பிரீமியம் தக்கல் டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிடைக்குமான்னு டவுட் இருக்கலாம். கிடைக்கும். அதுல எவ்வளவு சீட்டு கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சிக்கு போலாம். ஓகேங்களா? சோ, நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டெஸ்டிமனி நான் ஷேர் பண்றேன். அ நம்ம என்ட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு. முதல் முறையா தக்கல் டிக்கெட் புக் பண்றது எப்படின்னு கேட்டாரு. அவருக்கு நம்ம சேனலோட மொபைல் மூலம் தக்கல் டிக்கெட் எப்படி புக் பண்றதுங்கிற வீடியோ ஷேர் பண்ணி, இத நீங்க பாருங்க, பார்த்து புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரீமியம் தக்கல் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அவரும் பார்த்தீங்கன்னா, பிரீமியம் தக்கல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு, புக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, நீங்க சொன்ன மாரி பிரீமியம் தக்கல் உங்க வீடியோவ பார்த்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து பிரீமியம் தக்கல், தக்கல் ரேட்லயே கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இத வந்து நீங்களும் பாருங்க. நான் வந்து இந்த சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்கேன். மொபைல் மூலம் எப்படி தக்கல் டிக்கெட் புக் பண்றது அந்த வீடியோ பாருங்க. பிளஸ் பிஸியான நேரத்துல 1, 2 நிமிஷத்துல எப்படி புக் பண்றது? இந்த 2 வீடியோ நீங்க பாருங்க. உங்களுக்கே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஹலோ ஆல். வெல்கம் டூ மை சேனல் பயணங்கள் பிளஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரீமியம் தக்கல் டிக்கெட் தக்கல் கட்டணத்துல புக் பண்ணும்போது, எவ்வளவு சீட்டு சேமா தக்கல் கட்டணத்துல கிடைக்குங்கிற நிகழ்ச்சிய நம்ம பார்க்கலாம். முதலாவது பிரீமியம் தக்கல் அப்டின்னா என்னன்னு பார்த்துரலாம். எல்லாரும் தெரிஞ்சபடி தக்கல் போல தான் பிரீமியம் தக்கல். ஏசி வந்து 10:00 ஓப்பன் பண்ற போல பிரீமியம் தக்கலும் ஏசிக்கு 10:00 ஓப்பன் ஆகும். ஆ நான் ஏசிக்கு தக்கல் 11:00 ஓப்பன் பண்றேன். இதுக்கு 11:00 ஓப்பன் ஆகும். 2மே சேம் டைம் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிரீமியம் தக்கல்ல டைனமிக் ஃபேர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிரீமியம் தக்கல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மதுரைக்கு போறதுக்கு பெங்களூர்லருந்து மதுரைக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயின், தூத்துக்குடி ட்ரெயின்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிரீமியம் தக்கல் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் பிரீமியம் தக்கல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லீப்பர்ல 72 சீட் தான் இருக்குது. தக்கல்லயே 72 சீட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் 395 இதுலயும் 395. ஸோ இனிஷியலா பிரீமியம் தக்கலும் சேம் தான். ஸோ இதோட ஃபேர் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா, 2மே பார்த்தீங்கன்னா சேமா இருக்குது. இங்க வந்து தக்கல் டிக்கெட்ல தக்கல் சார்ஜஸ் ₹100 இருக்குது. பிரீமியம் தக்கல்ல டைனமிக் சார்ஜஸ் ₹100 இருக்குது. ஸோ இது வந்து இனிஷியலா சேமா தான் இருக்கும். எவ்வளவுக்கு சேமா இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 10% ஆஃப் டிக்கெட். 10% ஆஃப் டிக்கெட் அப்டின்னா எவ்வளோன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க இந்த பெங்களூர் டூ மதுரைக்கு 72 டிக்கெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல 10% அப்டின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஃபேர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 7 சீட்டுக்கு. நீங்க எல்லாம் நெனச்சுட்டு இருக்கலாம், ஐயோ! பிரீமியம் தேக்கர்ல டைனமிக்கா அ ரேட் கன்னாபின்னான்னு போகும்னு நெனச்சுட்டு இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் 10% டிக்கெட் சேம் ஃபேர் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் அதிக முறை நான் புக் பண்ணிக்கிறேன். பிரீமியம் தேக்கர் செலக்ட் பண்ணிட்டு சேம் ரேட்டா வந்திருக்குது. ரொம்ப பேரும் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேபி ஒரு சிலவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க இத யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 10%க்கு சேமா தான். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் 10% டிக்கெட்டுக்கு அப்புறமா தான் அந்த ஃபேர் வந்து 20% கூட்டிட்டே போகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 72 டிக்கெட் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14 சீட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, டைனமிக் ஃபேர் இது ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் 470 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 10% டிக்கெட் இருக்குது. அத நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் அப்டின்னா, நம்ம ஃபாஸ்ட்டா புக் பண்றோம். இப்ப சப்போஸ் நான் வந்து எனக்கு இன்டர்நெட் எல்லாம் ஸ்பீடா இருக்கு. வைஃபை எல்லாமே கரெக்ட்டா இருக்குதுன்னா, எனக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே பிரீமியம் தக்கல்ல போயிடலாம். போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே பிரீமியம் தக்கல்ல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு சேம் தக்கல் ரேட்ல உங்களுக்கு வந்து 10%க்குள்ள சப்போஸ் உங்களுக்கு 100 டிக்கெட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 10 டிக்கெட் வந்து இதுலயே கிடைச்சிரும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் நான் 4 டிக்கெட் போட போறேன் அப்டின்னாலும், 4 டிக்கெட் போட்டாலும் உங்களுக்கு என்ன ரேட் இருக்கோ அதே ரேட் தான் வரும். இப்ப நான் ஒவ்வொரு டிக்கெட்டும் 4 சீட்டுக்குள்ள 4 பேர் ஆட் பண்றீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ரேட், இவங்களுக்கு ஒரு ரேட் அப்டிலாம் வராது. 4 பேத்துக்கும் ஒரே டிக்கெட் தான் வரும். ஓகேங்களா? அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.